மோசே மரித்த பின்பு இஸ்ரேல் மக்களை நடத்தக்கூடிய பொறுப்பு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்களை நடத்தும்படியாக கர்த்தர் அவரை திடப்படுத்துகிறார். திடப்படுத்திட்டு ஜனங்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 12வது வசனம் பாருங்க. பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரு. யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் 2.5 கோத்திரத்துக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த நிலங்களை எல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு ஆடு மாடு நிறையா இருக்குது, அதனால எங்களுக்கு இங்கேயே சுதந்திரத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிறப்ப அவர் கேட்குறாரு, எப்பா எல்லாரும் 12 கோத்திரம், இவங்கெல்லாம் இன்னும் போய் தேசத்தை பிடிக்க வேண்டியது இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வராமல் இருந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை, எங்கள் ஆடு மாடெல்லாம் அங்கே, மனைவி பிள்ளைங்கள்லாம் அங்கே இருப்பாங்க, எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது போல் மீதம் உள்ள 9.5 கோத்திரத்துக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரையில் யுத்த வீரர்களாக அவங்களுக்கு எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்ட பின்பு அதுக்கப்புறம் நாங்கள் சுதந்திரத்துக்கு போகிறோம்னு கேட்குறாங்க. அப்போ அதான் யோசுவா அதை தான் சொல்கிறார், உங்களுக்கு கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரு. உங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும். உங்களில் யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணியணியாய் கடந்து போய் கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்களும் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரித்து கொள்வீர்களாக என்றான். இப்போ யோசுவா அதை சொல்லிட்டார். அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதையெல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடம் எங்கும் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன், பலங்கொண்டு திடமனதாயிரும் என்றார்கள். அப்போ 2.5 கோத்திரத்துக்காரங்களும் சரி, மோசேக்கு அப்புறம் கர்த்தர் இவரை தெரிந்து கொண்டார், இவர் சொல்கிற வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படி